டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டென்சஸ். டென்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு. டென்சஸ் அப்படின்னா வந்து தமிழில் வந்து காலம். காலம் எத்தனை வகைப்படும்? 3. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ டென்ஸும் 3 வகைப்படும். ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் வந்துட்டு நிகழ்காலம். பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம். ஆக்ஷன்ஸ் டேக்கன் இன் த பாஸ்ட். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் இனி நடக்க போகிறது, எதிர்காலம். ஸோ இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துட்டு 4 பிரிப்பாங்க. சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். பாஸ்ட் டென்ஸ் வந்து இதே மாதிரி 4 பிரிப்பாங்க. சிம்பிள் பாஸ்ட்டு, பாஸ்ட் கண்டினியூவஸ்ஸு, பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஃப்யூச்சரையும் 4 பிரிப்பாங்க. சிம்பிள் ஃப்யூச்சரு, ஃப்யூச்சர் கண்டினியூவஸ்ஸு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டு, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஸோ டென்சஸ் பொறுத்த வரைக்கும் 12 டென்ஸ் வந்துட்டு இருக்குது. 12 டென்சஸ் ஆர் தேர். ஸோ இந்த 12 டென்சஸ் பற்றி நம்மளோட சமச்சீர் புக்கில் 6th to 12th நல்லா விரிவாகவே கொடுத்துருக்காங்க. இன் டீட்டெயில் வித் எக்ஸசைசஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணாலே டென்சஸில் வந்துட்டு எக்ஸாமினேஷன்ஸில் ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ முதல்ல பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்ம் வந்து பாருங்கள், வேர்ப் ப்ளஸ் எஸ் ஆர் இஎஸ். ஸோ ஒரு வேர்ப் வந்து சொல்லுங்கள், வாக் எடுத்துக்கலாமா? வாக்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வாக்ஸ் அப்படின்னு வரும். டாக்ஸ், ஸ்விம்ஸ், ஜம்ப்ஸ், ஸ்லீப்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எந்த மாதிரி சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 4 விதத்தில் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹேபிட், இன்னொன்று ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூத்ஸ், இன்னொன்று ஃப்யூச்சர் டைம் டேபிள்ஸ் ஆர் ஸ்கெட்யூல்ஸ், இன்னொன்று ட்ரூத் இன் த ப்ரெசன்ட். ஓகேவா? ஹேபிச்சுவல், அதாவது தினம் தினம் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை எப்பயுமே வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லுவோம். ஸ்கூலுக்கு போகிறதையோ, இல்லை தினம் வந்து தூங்குறதையோ, இல்லை பல் வளர்க்குறதையோ, தினம் டின்னர் சாப்பிட்றதையோ, இல்லை தினம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதை ஒரு ரொட்டீனாக வச்சுருக்கிறதோ, இது எல்லாமே வந்து ஹேபிட். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க். ஸோ இவர் எப்பயுமே வந்துட்டு ஒர்க்கில் இருக்கும்போது காஃபி குடிக்கிறதுன்றது ஒரு ஹேபிட். ஸோ அதனால் இதை சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். அது மாதிரி ஹீ வேக்ஸ் அப் அட் 7 AM எவ்ரிடே. இதுவும் வந்து தினம் தினம் 7 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ இதுவும் ஒரு ஹேபிட். இதையும் வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். தே யூஸ்வலி ஈட் டின்னர் அட் ஹோம். இதுவும் வந்து ஒரு ஹேபிட் தான். அதே மாதிரி ஜென்ரல் ஃபேக்ட் ஆர் ட்ரூத், அதாவது த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் என்றது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத், ஒரு ஜென்ரல் ஃபேக்ட். ஓகேவா? அதை வந்து எப்பயுமே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். த எர்த் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த சன், த எர்த் ஹேவ் ரிவால்வ்ட் அரவுண்ட் த சன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இந்த ஜென்ரல் ஃபேக்ட் ஆர் ட்ரூத்தை எப்பயுமே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். எதெல்லாம் ஜென்ரல் ஃபேக்ட்? த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees C. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ். ஃப்யூச்சர் டைம் டேபிள் ஆர் ஸ்கெட்யூல், அதாவது ஒரு ஸ்கெட்யூல்டு டைமில் நடக்க போகிற ஒரு ஃப்யூச்சரில் இருக்கிற ஒரு விஷயத்தை சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்து சொல்லலாம். மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ, என் ட்ரெயின் நாளைக்கு வந்துடும். ஸோ அதுதான் வந்து ஃப்யூச்சர் டைம் டேபிள். அது ஒரு ஸ்கெட்யூலில் அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் இல்லையா? இது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வி ஃப்ளை டு பாரிஸ் ஆன் மண்டே. ஸோ மண்டே கண்டிப்பாக வந்து பாரிஸ் போகிறோம். ஓகேவா? அது வந்து ஸ்கெட்யூல். கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக். கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் பிகின் பண்ண போகுது. இதுவும் வந்து ஸ்கெட்யூல் தான். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர் ஸ்கெட்யூல்ஸை வந்துட்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்து சொல்லலாம். இல்லை ஒரு ட்ரூத் இன் த ப்ரெசண்ட், அதாவது கரண்ட்டாக இதுதான் நடக்கக்கூடியது அப்படின்னா இதை வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்லலாம். ஹீ ஒர்க்ஸ் இன் அ ஸ்டூடியோ. கரண்ட்லி அவர் வந்துட்டு ஒரு ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஹீ ஒர்க்ஸ் இன் அ ஸ்டூடியோ. ஷீ இஸ் 60 years old. வி லிவ் இன் சென்னை. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்
பொறுத்த வரைக்கும் அதனோட ஃபார்ம் வந்து verb ப்ளஸ் எஸ் ஆர் இஎஸ். அண்ட் எதெல்லாம் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் வந்து சொல்வோன்னா, ஒரு ஜென்ரல் ஃபேக்ட் ஆர் ட்ரூத்தையோ, இல்லை ஒரு ஃப்யூச்சர் டைம் டேபிள் ஆர் ஸ்கெட்யூலையோ, இல்லை ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷனையோ, இல்லை ஒரு ட்ரூத் இன் ப்ரெசண்ட்டையோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெசண்ட் கண்டினியூவஸ். ப்ரெசண்ட் கண்டினியூஸோட ஃபார்ம் பாருங்கள், ஆம் இஸ் ஆர் இந்த மூணுத்தில் எதுனா ஒன்று வரும், ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு என்ன சொன்னோம், வாக். சிம்பிள் ப்ரெசண்ட் வந்து வாக்ஸ். இப்போ அதுக்கே ப்ரெசண்ட் கண்டினியூஸ் வந்து சொல்லுங்கள், I am walking, they are walking, she is walking. ஸோ இதுதான் வந்து அந்த am or is or are ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுதான் வந்து ஒரு ப்ரெசண்ட் கண்டினியூஸோட ஃபார்ம். ப்ரெசண்ட் கண்டினியூஸ் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டெம்ப்ரரி ஆக்ஷன்ஸ்க்கு. ஓகேவா, ஐ எம் ஒர்க்கிங் இன் நியூயார்க் திஸ் வீக். நியூயார்க்கில் இந்த வீக் ஒர்க் பண்ணுறான், அடுத்த வாரம் இங்கே வந்துடலாம் இல்லையா. ஸோ ஒரு டெம்ப்ரரி ஆக்ஷனுக்கு வந்துட்டு ப்ரெசண்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் கரண்ட் ட்ரெண்ட்ஸுக்கு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் யூஸிங் செல்ஃபோன்ஸ் டு ஆக்சஸ் த இன்டர்நெட். கரண்ட் ட்ரெண்ட்ஸுக்கு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, இட் இஸ் ரெய்னிங், இப்போ ரெயின் ஆயிட்டுருக்கு. ஐ எம் ஈட்டிங் லஞ்ச் நவ், இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்துக்கு ப்ரெசண்ட் கண்டினியூஸ். கரண்ட்டாக இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்துட்டு ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் டென்ஸு. ஸோ அது வந்து ஒரு டெம்ப்ரரி ஆக்ஷனுக்கோ, இல்லை ஒரு ட்ரெண்டில் இருக்கிறதுக்கோ, இல்லை ஹேப்பனிங் நவ், கரண்ட்டாக வந்து மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, நான் சாப்பிட்டுட்ருக்கேன், நான் நடந்து போயிட்டுருக்கேன், இது எல்லாமே வந்துட்டு ப்ரெசண்ட் கண்டினியூவஸ். லாங்கர் ஆக்ஷன்ஸ் இன் ப்ராக்ரஸ் நவ் அப்படின்னா, ஷீ இஸ் ஸ்டடியிங் டு பிகம் அ டாக்டர். ஃப்யூச்சரில் டாக்டர் ஆகிறதுக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கா. அதாவது லாங்கர் ஆக்ஷன்ஸ், அதை ஃப்யூச்சரில் தான் கம்ப்ளீட் ஆகும், பட் ஆனால் இப்போ வந்து அதுக்கான ப்ராக்ரஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சென்டென்சஸையும் நம்ம வந்து ப்ரெசண்ட் கண்டினியூவஸில் தான் போடுவோம். ஹீ இஸ் ட்ரைனிங் ஃபார் மேரத்தான். மேரத்தானுக்காக இப்போ அவர் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. இதுவும் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் தான். அதே மாதிரி ஃபிக்ஸட் பிளான்ஸ், ஐ ஆம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க். ஃபிக்ஸட் பிளான்ஸுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் தான் நம்ம போடுவோம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் எதுக்கெலாம் பார்த்துருக்கோம், டெம்ப்ரரி ஆக்ஷன்ஸுக்கு, ட்ரெண்ட்ஸுக்கு, எந்த விஷயம் கரண்ட்டாக நடந்துகிட்ருக்கு ஹேப்பனிங் நவுக்கு, ஃபிக்ஸட் பிளான்ஸுக்கு, லாங்கர் ஆக்ஷன்ஸ் இன் ப்ராக்ரஸ் நவ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஆர் ஆம் ஆர் ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாருங்கள், அதனோட ஃபார்ம் வந்து has or have ப்ளஸ் past participle. ஓகேவா, has இல்லை have இருக்கும், ப்ளஸ் past participle. எதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து போடுவீங்கன்னு பாருங்கள். டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் டில் நவ், அதாவது பாஸ்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் அது இன்னமும் கரண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். Duration from the past continued till now. He has been a teacher since 2002. ஸோ 2002லேருந்து இப்போ வரைக்கும் அவர் டீச்சராக இருக்கார். ஸோ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். சேஞ்ச் ஓவர் டைம், யுவர் இங்கிலீஷ் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் சின்ஸ் த லாஸ்ட் டைம் வி மெட். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா. ஸோ ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இங்கே வருது பார்த்தீங்களா. ஸோ யுவர் இங்கிலீஷ் ஹேஸ் இம்ப்ரூவ் சின்ஸ் த லாஸ்ட் டைம் வி மெட். ஸோ போன தடவை பார்த்ததுக்கு இந்த தடவை இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ சேஞ்ச் ஓவர் டைம். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். மை நீஸ் ஹேஸ் க்ரோன் அ லாட் இன் த பாஸ்ட் இயர். ஓகேவா, அதாவது கடந்த வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தா ஷி ஹஸ் க்ரோன் அ லாட். ஓகேவா, ஸோ இதுதான் வந்துட்டு சேஞ்ச் ஓவர் டைம். சேஞ்ச் ஓவர் டைமுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஈவெண்ட்ஸ் இன் த பாஸ்ட் அன்டில் நவ். We have had 4 exams so far in this semester. I have been to this restaurant many times since I moved next door.
ஓகேவா? அதாவது ரிப்பீட்டட் ஈவெண்ட்ஸ், அதாவது திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸ் முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு, அந்த ஈவெண்ட்ஸுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட்ஸ் இன் த பாஸ்ட் அட் அன் அன்ஸ்பெசிஃபைட் டைம். ஓகேவா? ஷீ ஹாஸ் பீன் டு பாரிஸ். ஹேஸ் பீன் டு பாரிஸ் எப்போன்றது வந்து தெரியல, அன்ஸ்பெசிஃபைட் டைமாக இருக்குது. பட் ஆனால் பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம், அதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் எழுதியிருக்காங்க பாருங்கள். ஐ ஹாவ் சீன் தட் மூவி. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனோட ஃபார்ம் என்ன, ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அண்ட் ஆல்சோ இதை இன்னொருலையும் யூஸ் பண்ணுவாங்க, ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் த இமீடியட் பாஸ்ட். இப்போ தான் ஒரு ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு, அந்த விஷயத்துலையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. வி ஹாவ் பிளான்ட் ஃபார் த மீட்டிங் நெக்ஸ்ட் வீக். ஐ ஹாவ் ஜாயின் த டியூட்டி. ஷீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ பாஸ்டில் இருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னமும் நடந்துட்டுருக்கு அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் பாஸ்டில் இருந்து இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயத்துக்கும், பாஸ்ட்லேருந்து ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் அப்படின்றதுக்கும், ஆக்ஷன்ஸ் வந்துட்டு பாஸ்ட்லே முடிஞ்சிருக்கு, இப்போ தான் அது முடிஞ்சிருக்கு, இம்மீடியட்டாக இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்துக்கும், ஈவெண்ட்ஸ் இன் த பாஸ்ட் ஒரு அன்ஸ்பெசிஃபைட் டைமில் இருந்ததுன்னா, ஐ ஹாவ் நெவர் சீன் திஸ் மூவி அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஒரு டைம் வந்து எப்போ வந்து தெரியல. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு ஈவெண்ட் இன் த பாஸ்ட் அட் அன் அன்ஸ்பெசிஃபைட் டைம். ஸோ இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஸோ இதோட ஃபார்ம் என்னன்னு பாருங்கள், ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னது, ஹேஸ் ஆர் ஹாவ் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லையா, அதோட ஒரு பீன் வந்து சேர்த்தா அதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எந்தெந்த விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோன்னு பாருங்கள். ஆக்ஷன் கோயிங் ஆன் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். அதாவது ஒரு ஆக்ஷன் வந்துட்டு ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். ஓகேவா? த சைட் வாக் இஸ் வெட். ஸோ ஆக்ஷன் கோயிங் ஆன் ஃபார் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் போயிட்டே இருக்குது. இதுதான் வந்துட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ். ஓகேவா? ஸோ பாஸ்ட்டை தொடங்கின ஒரு ஆக்ஷன் வந்துட்டு இப்போவும் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஹீ ஹாஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 years. நெக்ஸ்ட்டு டெம்பரரி ஆக்ஷன்ஸு, ஐ ஹாவ் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் 5 years. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் ரீசன்ட்லி, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துகிட்ருக்க ஆக்ஷன்ஸு, ஷீ ஹாஸ் பீன் எக்ஸசைசிங் எ லாட் ரீசன்ட்லி. ஸோ இதெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக போடுவீங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் கோயிங் ஆன் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம், டெம்பரரி ஆக்ஷன்ஸ்க்கு டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவுக்கு, ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் ரீசன்ட்லிக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று நீங்கள் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை இந்த எக்ஸாம்பிள் வச்சு இதெல்லாம் இப்படிலாம் சென்டென்ஸ் வந்தால் அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் எப்படி வந்து புரிஞ்சு அதை வந்து நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னு தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சிம்பிளில் வந்துட்டு அந்த 4 டைப்ஸும் வித் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸ் அதாவது சிம்பிள் பாஸ்ட் ஃபஸ்ட் வந்து பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் எதுக்கெலாம் வந்து சொல்வீங்க, எந்த மாதிரி சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணுவீங்க? சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ், அதாவது நடந்து முடிஞ்ச விஷயங்களுக்கு நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஒரு சிம்பிள் பாஸ்ட். ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். ஓகேவா? அதாவது நான் வந்து பல்லாங்குழி வந்துட்டு சின்ன வயசில் விளையாடிட்டு இருந்தேன், இதெல்லாம் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ், அதாவது என்னோட ஹேபிட் இன் த பாஸ்ட். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்லேயே கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா அதுக்கு சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு டியூரேஷன் இன் த பாஸ்ட். ஸோ இந்த சென்டென்ஸாக பார்க்கும்போது புரியாது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஹீ என்டர்ட் த ரூம், டர்ன் in my direction and smiled at me. ஓகேவா? இது வந்து சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன். அவர் ரூம்குள்ளே என்டர் ஆனார், என் பக்கம் வந்து திரும்பினார், அண்ட் ஹீ ஸ்மைல்ட் அட் மீ.
இது எல்லாமே இந்த ஸ்மைல்டு, டேர்ன்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்டர்டு இதெல்லாம் ஆக்ஷன்ஸ், முடிஞ்ச ஆக்ஷன்ஸு. ஸோ ஒரு சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸை வந்து சொல்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வாஸ் குட் அட் டான்ஸிங் வென் ஐ வாஸ் அ டீனேஜர். ஓகேவா, டீனேஜராக இருக்கும் போது ஐ வாஸ் குட் அட் டான்ஸிங். ஸோ ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். இது கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். அதை பாருங்கள். சாரா பேக்ட் அ கேக் எஸ்டர்டே. ஓகேவா, ஸோ கேக் வந்து எஸ்டர்டேவே பேக் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ஐ வென்ட் டு பெட் அட் 10 லாஸ்ட் நைட். ஓகேவா, வி ஆர்டர்ட் பீஸா ஆன் ஃப்ரைடே. ஸோ பீஸா வந்து ஃப்ரைடே ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், பாஸ்ட்லேயே நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன். ஸோ அதெல்லாம் சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் டியூரேஷன் இன் த பாஸ்ட். ஹீ ஸ்டேட் அப் ஆல் நைட். ஸோ பாஸ்ட்டில் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் டைம் நடந்த ஒரு ஆக்ஷனை சொல்கிறது தான் டியூரேஷன் இன் த பாஸ்ட் இல்லையா. ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் எழுதுவோம். வி லிவ்ட் இன் சிக்காகோ ஃபார் அ இயர். ஸோ சிக்காகோவில் ஒரு வருஷம் நாங்கள் வந்து இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது 1 இயர் நாங்கள் இருந்தோம் அப்படின்ற ஒரு டியூரேஷன் இன் த பாஸ்ட். இதை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம எழுதுவோம். வி பிளேட் த பேஸ்பால் ஆல் டே. ஸோ ஒரு நாள் முழுக்க. ஸோ ஆக்ஷன்ஸ் ஃபார் அ டியூரேஷன் இன் த பாஸ்ட். இதை வந்து சிம்பிள் பாஸ்ட்டில் எழுதுகிறோம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் எது எதுக்கெல்லாம் வரும்? சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ், ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட்டு, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட்டு, டியூரேஷன் இன் த பாஸ்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்ட் கண்டினியூவஸ். பாஸ்ட் கண்டினியூஸோட ஃபார்ம் வந்து பாருங்கள். வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா, வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ பாஸ்ட் கண்டினியூவஸ் எது இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம்? ஆக்ஷன்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அ ஸ்பெசிஃபிக் டைம். ஓகேவா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்லா புரிஞ்சிடும். எஸ்டர்டே அட் நூன். ஓகேவா, அதாவது இதுதான் இந்த ஸ்பெசிஃபிக் டைம். ஐ வாஸ் ஈட்டிங் லன்ச். ஸோ நேற்று நூன் டைமில் ஐ வாஸ் ஈட்டிங் லன்ச். ஓகேவா, இதுதான் ஆக்ஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அ ஸ்பெசிஃபிக் டைம். நெக்ஸ்ட்டு இன்டரப்டட் கண்டினியூவஸ் பாஸ்ட் ஆக்ஷன். ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் நடக்குது, அப்போ வந்து ஒரு இன்டரப்ஷன் வந்து நடந்திருக்கு பாருங்கள். ஐ வாஸ் வாட்சிங் அ மூவி வென் ஷி கால்ட். அவங்க கூப்பிடும்போது நான் மூவி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் வந்து எப்படி ஸ்டாப் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஐ வாஸ் வாட்சிங் அ மூவி வென் ஷி கால்டு. ஸோ இதுதான் இன்டரப்டட் கண்டினியூவஸ் பாஸ்ட் ஆக்ஷன். டு ஸ்டார்ட் அ ஸ்டோரி ஆர் கிரியேட் அன் அட்மாஸ்பியர். ஒரு ஸ்டோரி வந்து நரேட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், எப்படி ஆரம்பிப்பீங்க? வைல் ஐ வாஸ் டிரைவிங் டு ஒர்க் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறது. ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணுறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷன். ஒரு ரிப்பீட்டட் ஆக்ஷன் வந்துட்டு ஆஃபன் வித் ஆல்வேஸ் வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூவஸில் தான் வந்து சொல்லுவோம். மை ரூம்மேட் வாஸ் ஆல்வேஸ் லீவிங் டர்ட் டிஷ்ஷஸ் இன் த சிங்க். ஓகேவா, ஸோ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் எழுதுவோம். நெக்ஸ்ட்டு பேரல் ஆக்ஷன்ஸு. ஒரு ஆக்ஷன் நடந்துட்டுருக்கும் போதே இன்னொரு ஆக்ஷன் வந்து நடக்குது பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வாஸ் ரீடிங் வைல் மை பிரதர் வாஸ் பிளேயிங் கிட்டார். என் பிரதர் வந்து கிட்டார் ப்ளே பண்ணும் போது நான் என்ன படிச்சுட்டு இருந்தேன்? நான் வந்து அந்த நேரத்தில் நானும் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ பேரல் ஆக்ஷன்ஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எதுக்கெலாம் பாஸ்ட் கண்டினியூஸ், அதனோட ஃபார்ம் என்ன? பாஸ்ட் கண்டினியூஸோட ஃபார்ம் வந்து வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஆக்ஷன்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அ ஸ்பெசிஃபிக் டைமுக்கும், இன்டரப்டட் கண்டினியூவஸ் பாஸ்ட் ஆக்ஷனுக்கும், டு ஸ்டார்ட் அ ஸ்டோரி ஆர் கிரியேட் அன் அட்மாஸ்பியருக்கும், ரிப்பீட்டட் ஆக்ஷனுக்கும், பேரல் ஆக்ஷனுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி எந்த மாதிரி சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம்? an action completed before a past action. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். when we arrived the class had already begun. நாங்கள் அரைவ் ஆனபோது ஒரு ஆக்ஷன் வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். the class had already begun. ஓகேவா, ஸோ an action completed before a past action. இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில்.
ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா என்னது? நம்ம ஒருத்தர் சொன்னதாக சொல்கிறது. மை ஸ்டூடெண்ட் செட் தட் ஹீ ஹேடன்ட் டன் ஹிஸ் ஹோம்ஒர்க். ஓகேவா? ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம இன்னொருத்தங்க வந்து சொன்னதாக சொல்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச் தான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகேவா? இந்த தேர்ட் கண்டிஷ்னல், இந்த கண்டிஷ்னல்ஸ் பற்றி நான் வந்து லேட்டர் ஆன் வந்து சொல்கிறேன். இஃப் அப்படின்ற கண்டிஷ்னல் வரும்போது நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இஃப் இட் ஹேட் ரெயின் ஐ வுட் ஹாவ் பாட் அ அம்பர்லா. ஸோ தேர்ட் கண்டிஷ்னலில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து அ பீரியட் ஆஃப் டைம் பிஃபோர் அன் ஈவெண்ட் இன் த பாஸ்ட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். வி ஹேட் ஓன்ட் அவர் ஹவுஸ் ஃபார் 20 years பிஃபோர் வி சோல்ட் இட். அதாவது நாங்கள் விற்கிறதுக்கு முன்னாடி, அ பீரியட் ஆஃப் டைம் பிஃபோர் அன் ஈவெண்ட் இன் த பாஸ்ட். ஸோ விற்கிறது தான் ஒரு ஈவெண்ட்டு. பிஃபோர் தட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து என்ன பண்ணியிருந்தோம்? வி ஹேட் ஓன்ட் அவர் ஹவுஸ் ஃபார் 20 years. ஸோ இதுதான் அ பீரியட் ஆஃப் டைம் பிஃபோர் அன் ஈவெண்ட் இன் த பாஸ்ட். ஓகேவா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து எந்த மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டட் பிஃபோர் அ பாஸ்ட் ஆக்ஷனுக்கோ, இல்லை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து சொல்கிற ஒரு விஷயத்துக்கோ, இல்லை இஃப் கண்டிஷனல் யூஸ் பண்ணுற இடத்துலையோ, இல்லை அ பீரியட் ஆஃப் டைம் பிஃபோர் அன் ஈவெண்ட் இந்த பாஸ்ட்லேயோ நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இதனோட வந்து பாருங்கள், ஹேட் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து எப்படி இருந்தது? ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஹேட் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எந்த மாதிரி சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம்? இங்கே பாருங்கள், கண்டினியூட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் பிஃபோர் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ஓகேவா? அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுப்பீங்க. ஹீ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் ஹார் வென் ஷீ ஃபைனலி அரைவ்டு. ஓகேவா? ஸோ இவங்க அரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதுவே ஒரு ஆக்ஷன் இந்த பாஸ்ட்டு தான். ஓகேவா? இவங்க அரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டினியூவஸாக அது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. என்னதுன்னா, ஹீ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் ஹார். ஓகேவா? ஸோ ஒரு பாஸ்ட்டில் நடந்த ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஓகேவா? ஹீ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் ஹார் வென் ஷீ ஃபைனலி அரைவ்டு. இதுதான் கண்டினியூட் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் பிஃபோர் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், காஸ் ஆஃப் சம்திங் இன் த பாஸ்ட். எதனால் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றதுக்கு, he went on a diet because he had been eating too much. ஓகேவா? ஏன் அவன் டயட்டில் வந்து இருக்கிறான்? ஏன்னா he had been eating too much. ஸோ ஒரு காஸ் ஆஃப் த பாஸ்ட், அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் எழுதியிருக்காங்க பாருங்கள். இஃப் இம்பாசிபிள் கண்டிஷனாக இருந்தால், இஃப் ஐ ஹேட் பீன் பேயிங் அட்டென்ஷன் I wouldn't have got into an accident. ஓகேவா? இது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் இப்போ அந்த ஆக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இம்பாசிபிளான ஒரு இஃப் கண்டிஷனுக்கு வந்து ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக போடுறாங்க பாருங்கள். இஃப் ஐ ஹேட் பீன் பேயிங் அட்டென்ஷன், ஒருவேளை நான் அட்டென்டிவாக இருந்தேன்னா அந்த ஆக்சிடெண்ட் வந்துட்டு நான் மாட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இப்போ வந்து அது இம்பாசிபிள், ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு இம்பாசிபிள் கண்டிஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணியிருக்காங்க. She said that John had been helping her study for months. ஸோ பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஜான் தான் வந்துட்டு ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா ஷீ செட் அப்படின்றது. ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு கண்டினியூஸாக பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ
பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னது? ஹேடு ப்ளஸ் பீனு ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் உங்களோட ஐஎன்ஜி. ஸோ எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்? continued action in the past before an action in the past. ஒரு விஷயம் பாஸ்டில் நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கண்டினியூ ஆகிட்டுருக்கு பாருங்கள். பாஸ்டில் நடந்த ஒரு ஆக்ஷன்னு அதுக்கு முன்னாடி ஒரு கண்டினியூட் ஆக்ஷன் இருந்திருக்கு பாருங்கள். இல்லை காஸ் ஆஃப் சம்திங் இன் த பாஸ்ட், ஓகேவா? இல்லை ஒரு இம்பாசிபிள் கண்டிஷனுக்கு, இல்லை ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃப்யூச்சர் டென்ஸு. ஒரு சிம்பிள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? ஷால் ஆர் வில் ப்ளஸ் வேர்பு. இதுதான் ஒரு சிம்பிள் ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் ஃப்யூச்சரை ஒரு வில்லிங்னஸ், இல்லை ஒரு ஃப்யூச்சர் ஃபேக்ட், இல்லை ஒரு பிளான் ஆர் இன்டென்ஷன். ஸோ ஒரு வில்லிங்னஸ் அப்படின்றதுக்கு எப்படி சென்டென்ஸ் அமைச்சிருக்காங்க பாருங்கள். I will help you with your homework tonight. She won't tell me her password. Someone is at the door. I will see who it is. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு வில்லிங்னஸ் ஆன ஒரு சென்டென்ஸு. அட் த ப்ரெசன்ட் மோமெண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது ஒரு ப்ராமிஸ் ஆர் ஆஃபரு. ஷீ won't tell me her password, இது வந்து ஒரு ரெஃப்யூசல் சென்டென்ஸு. ஸோ இந்த டைப் ஆஃப் சென்டென்சஸ்லாம் ஒன்றும் நோட் பண்ணிக்க வேணாம். ஆனால் நம்ம வில்லிங்னஸ்ஸாக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வில் ப்ளஸ் வேர்ப் வந்து சிம்பிள் ஃப்யூச்சரில் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்யூச்சர் ஃபேக்ட்டு வந்து வில் ப்ளஸ் வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது மை மதர் வில் கெட் அ ஃபுட்பால் டுடே, ஓகேவா? இன்றைக்கி அம்மா வந்து ஃபுட்பால் வந்து வாங்கி தருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மை மதர் வில் கெட் அ ஃபுட்பால் டுடே, ஒரு ஃப்யூச்சர் ஃபேக்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஒரு பிளான் ஆர் இன்டென்ஷன். ஐ ஆம் கோயிங் டு வாட்ச் அ மூவி டுநைட். He is going to have a party this weekend. இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவோன்னா be going to ப்ளஸ் வேர்பாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன். அதாவது எவிடன்ஸ் இல்லை ஒப்பீனியன். இட் இஸ் cloudy, இட் இஸ் கோயிங் டு ரெயின், யூ வில் grow abroad someday, ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோன்னா ஒரு ப்ரெடிக்ஷனுக்கோ, இன்றைக்கி மழை பெய்யும், இன்றைக்கி வெயில் அடிக்கும் அப்படின்றதுக்கோ, இல்லை ஒரு பிளானுக்கு ஐ வில் கோ டு வாட்ச் அ மூவி டு நைட் அப்படின்னு ஒரு பிளானுக்கோ, இல்லை ஒரு ஃப்யூச்சர் ஃபேக்ட்டுக்கோ, ஹீ வில் கெட் மீ அன் ஐஸ்கிரீம் டுமாரோ. ஸோ ஒரு ஃப்யூச்சர் பிளானுக்கோ, இல்லை ஒரு சிம்பிள் ஃப்யூச்சர் ஒரு வில்லிங்னஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஐ வில் ஹெல்ப் யூ, ஷீ வில் கம் டுடே. நம்ம ஒரு வில்லிங்னஸ் சென்டென்சஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. இங்கெல்லாம் வந்து நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்சஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூவஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸோட ஃபார்ம் வந்து பாருங்கள் ஷால் ஆர் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ சிம்பிள் ஃப்யூச்சர் என்னது? வில் ஆர் ஷால் ப்ளஸ் உங்களோட வேர்ப் வந்து வந்தது இல்லையா? இது இங்கே பாருங்கள். ஆனால் ஒரு ஃப்யூச்சர் கண்டினியூவஸில் வில் ஆர் ஷாலு ப்ளஸ் பி மறந்துடக்கூடாது, ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, இது எதுக்கெலாம் வந்து இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸில் யூஸ் பண்ணுவோம்? இது 5 டைப் வந்து இருக்குது. அதாவது ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் அ டைம் இன் ஃப்யூச்சர், ஓகேவா? ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் அ டைம் இன் ஃப்யூச்சர். தே வில் பி கம்மிங் டு விசிட் அஸ் நெக்ஸ்ட் வீக். இது வந்து எம்ஃபசிஸ் ஆஃப் ஃப்யூச்சர் பிளான்ஸு. அதாவது ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பிளானை வந்து சொல்கிறது. தே வில் பி கம்மிங் டு விசிட்டர்ஸ் நெக்ஸ்ட் வீக்குக்கு. நெக்ஸ்ட்டு ஆக்ஷன்ஸ் இன் ப்ராக்ரஸ் அட் அ டைம் இன் ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ஷீ வில் பி டேக்கிங் அன் எக்ஸாம் அட் 2 PM டுமாரோ. ஸோ நாளைக்கு தான் அந்த எக்ஸாம் வந்து எடுப்பா. ஸோ அது வந்து ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் அ டைம். நாளைக்கு இந்த நேரத்துக்கு நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன், ஓகேவா? அந்த மாதிரி சென்டென்சஸ்க்கும் ஒரு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு பிளான் ஆர் ஸ்கெட்யூலுக்கும், இல்லை ஒரு இன்டரப்டட் ஆக்ஷன் இன் ஃப்யூச்சர். இங்கே பாருங்கள், ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யூ அரைவ் டுநைட். இன்னைக்கு
அவங்க வந்து அரைவ் ஆகுது இனிமே தான் நடக்க போகுது. அப்போது நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இன்டரப்டட் ஆக்ஷன் இன் ஃப்யூச்சருக்கோ இல்லை பேரல் ஆக்ஷன் இன் ஃப்யூச்சர், அதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதே ஃப்யூச்சரில் இன்னொரு விஷயமும் நடக்குது பாருங்கள். ஷீ வில் பி வாட்சிங் டிவி அண்ட் ஹீ வில் பி குக்கிங் டின்னர். ஸோ என்ன நடக்கும், அவள் டிவி பார்த்துட்ருப்பா, அவன் வந்து டின்னர் குக் பண்ணிகிட்ருப்பான். ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டு ஆக்ஷன் வந்துட்டு ஃப்யூச்சரில் நடக்கிறது வந்து சொல்கிறது. இல்லை அட்மாஸ்பியர் இன் ஃப்யூச்சர், வென் ஐ என்டர் த கிளாஸ் த டீச்சர் வில் பி டீச்சிங். நான் கிளாஸ் உள்ள என்டர் ஆகும்போது டீச்சர் வந்து பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அட்மாஸ்பியர் இன் த ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்னா, ஏதோ ஒரு ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் வந்து இருக்கும் ஃப்யூச்சரில், இல்லை ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு பிளான் ஒரு ஸ்கெட்யூலை சொல்கிறதுக்கு, இல்லை ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் வந்துட்டு நடக்கும்போது இன்னொரு இன்டரப்டட் ஆக்ஷனுக்கு, இல்லை ரெண்டு பேரல் ஆக்ஷன் இன் ஃப்யூச்சருக்கு, இல்லை ஒரு அட்மாஸ்பியர் இன் ஃப்யூச்சருக்கு வந்துட்டு நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோட ஃபார்ம் பாருங்கள், ஷல் ஆர் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஸோ ஷல் ஆர் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா, அ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சர். ஓகேவா? அதாவது ஏதோ ஒரு ஆக்ஷன் வந்து ஃப்யூச்சரில் நடக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், பை த டைம் யூ அரைவ், நீ அரைவ் ஆகிறதுக்குள்ளே. ஸோ இதுவே ஃப்யூச்சர் தான். அதாவது நீ அரைவ் ஆகிறதுக்குள்ளே நான் அந்த வேலையை முடிச்சிருப்பேன். ஸோ ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சர். பை நெக்ஸ்ட் சம்மர் ஷீ வில் ஹாவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ். ஓகேவா? அடுத்த சம்மருக்குள்ளே அவள் வந்து காலேஜ்லேருந்து கிராஜுவேட் ஆகிட்ருப்பா. ஸோ அ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சர். நெக்ஸ்ட்டு வந்து டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சர். டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சர் இது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வந்துட்டு சொல்கிறாங்க. பை ஃப்ரைடே ஷீ வில் ஹாவ் ஹேட் மை கார் ஃபார் அ ஹோல் வீக். ஓகேவா? ஃப்ரைடேவோடு நீ கணக்கு வச்சுக்கிட்டேன்னா இது வரைக்கும் ஒரு வாரம் அவள் வந்து என் காரை வச்சுன்னு இருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் ஃப்யூச்சர், அந்த டியூரேஷன் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஷீ வில் ஹாவ் பீன் இன் பாரிஸ் ஃபார் 6 months பை த டைம் ஷீ லீவ்ஸ். ஓகேவா? அவள் வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே அவள் பாரிஸில் வந்து 6 months இருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சருக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சில டைம்ஸ் வந்து கொஸ்டின் ஃபார்ம்லேயும் அதே மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் ஃபார்மில் பாருங்கள், டூ யூ திங்க் யூ வில் ஹாவ் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் பிஃபோர் ஐ அரைவ். ஸோ கொஸ்டினாக வந்து இருக்குது பாருங்கள், நான் வரதுக்குள்ளே அதை முடிச்சிருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வில் ஷீ ஹாவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ் பை தென், அதுக்குள்ளே அவள் காலேஜ் முடிச்சுட்ருப்பாளா, கிராஜுவேட் பண்ணிகிட்ருப்பாளா. வாட் வில் யூ ஹாவ் டன் பை த எண்ட் ஆஃப் யுவர் டைம் ஹியர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஃபார்மில் வர்றதுக்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சில டைம்ஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பை திஸ் டைம் டுமாரோ ஷீ won't have had enough time to finish the essay. ஓகேவா? நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ளே அவளால் அதை முடிச்சே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். பை 2020 I won't have completed by PhD. 2020க்குள்ளார என்னால் இந்த PhD கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸுக்கும் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்க விஷயத்த ஒரு ஆக்ஷனை வந்துட்டு சொல்கிறதுக்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் வந்து சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் வந்துட்டு இதுக்கும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்க்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கே வந்துட்டு பீன் வராது, இங்கே வந்து பீன் வருது. அதே மாதிரி வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஓகேவா? இது என்னென்னா, இந்த மாதிரி சென்டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, காஸ் ஆஃப் சம்திங் இன் ஃப்யூச்சர். ஹர் இங்கிலீஷ் வில் பி எக்ஸலண்ட் பை த டைம் ஷீ விசிட்ஸ் யூஎஸ் பிகாஸ் ஷீ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் இட் ஃபார் 5 years. ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா காஸ் ஆஃப் சம்திங் இன் த ஃப்யூச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ அவளோட இங்கிலீஷ் வந்து பை த டைம்
ஷீ விசிட்ஸ் யூஎஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஏன்னா ஷீ வில் ஹாவ் பீன் ஸ்டடியிங் இட் ஃபார் 5 இயர்ஸ் வந்து அவள் ஸ்டடி பண்ணின்னு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் காஸ் ஆஃப் சம்திங் இன் த ஃப்யூச்சர். இல்லைன்னா டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சர். ஹீ வில் ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் அவர் வென் ஷீ ஃபைனலி அரைவ்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் அவள் அரைவ் ஆகிறதுக்குள்ளே அவள் வந்து 1 hour வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் அப்படின்னு ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் வந்துட்டு நடந்துட்டுருக்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வந்துட்டு ஹாவ், ஷால் ஆர் வில் ப்ளஸ் ஹாவ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஸோ எந்தெந்த டைப்க்கெலாம் வரும்? காஸ் ஆஃப் சம்திங் இன் த ஃப்யூச்சர், இல்லைனா டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃப்யூச்சர். இந்த மாதிரி சென்டென்ஸில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா?